மிதுனம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ராசிக்குள்ளே குரு பகவான் வந்துட்டாருங்க. ஸோ அதாவது 12ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து இப்போ ராசிக்குள்ளே வந்திருக்காரு. அப்படிங்கும்போது பெரும்பாலான மிதுனம் ராசிக்காரர்கள் ஒரு 100க்கு ஒரு 60 பேராவது சொந்த வீடு அப்படிங்கிறது கட்டிக்கிட்டு இருப்பீங்க. இல்லை கட்டி பாதியில் நின்றுக்கிட்டு இருக்கோம், இல்லை முக்கால்வாசி வேலை அப்படிங்கிறது முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற நிலமையில இருக்கும். இப்போது கொஞ்சம் பணம் பத்தலையே, இந்த மாதிரி மேற்கொண்டு ஒரு 10 ரூபா கடன் வாங்க மாதிரி இருக்கமே, நாம் ஒரு கணக்கு போட்டோம், இப்போ கிரகம் ஒரு கணக்கு போடுது போல இருக்குது, இப்போ ஒரு 10 ரூபா கடன் இல்லாமல் கட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் கடைசியில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் வந்துடும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் கூட இருக்கும். சில பேருக்கு என்ன செய்கிறது அப்படின்னே தெரியாத ஒரு நிலை அப்படிங்கிறது கூட இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் அப்படிங்கிறது தான் அது வீடு கட்டுறோமோ, இல்லை மண் வாங்குகிறோமோ, மனை வாங்குகிறோமோ, இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு 10 ரூபா கடன் அப்படிங்கிறது இருக்குடா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது தொடங்க போகுது. சரிங்களா? அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராசி அதிபதி உங்களுக்கு ரிஷபம் ராசியில் இருக்கார், 12ஆம் வீட்டில். 2ஆம் தேதியே அவர் மிதுனம் ராசியான உங்களுடைய ராசிக்கே வராரு. உங்கள் ராசியிலேயே புதன் ஆட்சி பெற்று உட்கார போகிற நேரம் அப்படிங்கிறது தான் நிறைய பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகிற ஒரு நேரம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க தாழ்மையான வேண்டுகோள். இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க, நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய புனித பயணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த கோவிலுக்கு போகணும், இந்த கோவிலுக்கு போகணும், ஒரு திருப்பதி போகணும், இல்லை எங்கெல்லாம் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறது நினச்சிங்களோ, பெரிய பெரிய ஆலயங்களுக்கு போகணும், இல்லை பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போகணும், ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகணும், இப்படி நினச்ச எல்லாத்தையும் நிறைவேற்ற போகிற ஒரு அற்புதமான ஒரு நேரம் அப்படிங்கிறதா இருக்குது. அதே மாதிரி இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்குது அப்படிங்கிறத இந்த கணக்கு சொல்லுது. ஓகேங்களா? அப்போது ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன் அப்படின்னா வேறு வீட்டுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் மாறலாம். 2ஆம் தேதிக்கு மேலே வேறு ஏதாவது வீடு பார்த்து மாறினீங்க அப்படின்னா அந்த மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையான நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்கும். காசு பணத்தை கொஞ்சம் கொடுக்கும். கடன் சுமை அப்படிங்கிறத குறைக்கும். அப்போ இருக்கிற வீட்டை மாற்றணும். என்ன ஜோசியரை சொல்கிறீங்க, ஒரு 5000 ரூபாய்க்கு வாடகை வீட்டில் இருக்கேன், இதுக்கு மேலே இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது, வெளியில் போனால் 7000 8000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு தேடுங்க. ஒரு 1000 500 கூட இருந்தாலும் சரி, ஒரு மாற்றம் அப்படிங்கிறத வர வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு நேரம் சொல்லுது. அதே மாதிரி கடன் அப்படிங்கிறது சுத்தமாக குறையும். காசு பண பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் சரியாகும். பாதியில் நின்ன கட்டிட பணிகள் அப்படிங்கிறது தொடரும். இதுதான் ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படிங்கிறத உங்களுக்கு கோடிட்டு காட்டுது இந்த கிரகங்களுடைய கணக்கு அப்படிங்கிறது. அப்போது கடன் இருந்தால் அடைச்சிடலாம், கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஏதோ ஒரு ரூபத்தில் காசு பணம் 10 ரூபா உங்களை தேடி வரும். கடன் அப்படிங்கிறத அடைப்பதற்கான ஒரு வழி அப்படிங்கிறது பிறக்கும். அதே மாதிரி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் இருந்தாலும் நீசம் அடைஞ்சு போயிட்டார். அதாவது
லாபாதிபதிக்கு பலம் இல்லை அப்படிங்கும்போது அது ஒரு கஷ்டத்தை கொடுத்துருச்சு. காசு பணம் வரத்து அப்படிங்கிறதே இல்லை. நமக்கு வர வேண்டிய பணம் கூட வர மாட்டேங்குதுடா, நமக்கு தர வேண்டியவன் கூட தர மாட்டேங்கிறான், ஆனால் நம்ம கொடுக்க வேண்டியவன் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நிலைமை அப்படிங்கிறது தான் இருந்திருக்கும். கவலைப்பட வேண்டியதே கிடையாது. இந்த ஒரு மாதம் தொடங்கி 8ஆம் தேதி சிம்மம் ராசிக்கு செவ்வாய் பகவான் போயிடுறாரு. இந்த ஒரு காலகட்டத்தில் பூர்வீக சொத்துக்களை பிரிக்கணும் அப்படின்னா நீங்கள் பங்கு பாகம் வெட்டிக்கலாம். இப்போது அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களுடைய அந்த பொறுப்பு அப்படிங்கிறது சில பேருக்கு மாறும். ஒரு துறையில் இருக்கீங்க, ஒரு அரசு துறையில் இருக்கிறீங்க, திடீர்னு வேறு ஒரு ஊருக்கு மாற்றப்படலாம், இல்லை வேறு ஒரு இடத்துக்கு மாறுதல் அப்படிங்கிறது ஆகி டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு ப்ரொமோஷனோடு தான் போகும். கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஆனாலும் கொஞ்சம் வாட்டத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு 50,000 சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கேன், அது 60,000 தராங்க, ஆனால் வேறு ஒரு ஊருக்கு போகிறாங்களே, பிள்ளை குட்டியெல்லாம் அங்கே படிக்குது, குடும்பம் பிள்ளை எல்லாருமே இங்கே இருக்குது, நான் எங்கே வெளியூர் போகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லதொரு வளர்ச்சி இருக்குது அப்படி சொல்லிட்டு கணக்கு சொல்லுது. அப்படிங்கிறதுனால இந்த தாராளமாக அதை நீங்கள் ஏற்றுக்கலாம். அதே மாதிரி மாத தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். 29ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதம் கிட்டத்தட்ட முழுசாக அவர் லாபம் வீட்டில் தான் இருக்க போகிறாரு. விரையாதிபதி லாப வீட்டுக்கு வராரு. அப்படிங்கும்போது செலவுக்கு தக்கன காசு அப்படிங்கிறது வந்துடும். காசு பணம் வரல, செலவு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது செலவுக்கு தக்கன ஒரு பணம் அப்படிங்கிறது வந்துடும். அதாவது எந்த ஒரு காரியத்தையுமே காசு பணத்தை வச்சுக்கிட்டு நாம் தொடங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. தொடங்கு பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் தொடங்குங்க, பார்த்துக்கலாம், அதற்குண்டான பணம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் சொல்லுது. அப்போது ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி நிறைய புது துணிகள் அப்படிங்கிறது சேரும். சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது வரப்போகுது. உங்கள் வீட்டிலையோ இல்லை சொந்த பந்த வீட்டிலையோ சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடந்தால் தான் ஒரு ஆடை ஆபரணம் அப்படிங்கிறது நம்ம வாங்கி போட்டு சேர்க்க போகிறோம் அப்படிங்கலாம். அதே மாதிரி பிள்ளைகளுடைய திருமணத்தை கணக்கு போட்டு பார்த்து அதுக்கு ஒரு சீர்வரிசை வாங்கி சேர்த்து வைப்பீங்க. பிள்ளைக்கு வந்துட்டு இவ்வளோ வயசாகி போயிடுச்சு, இன்னும் 2 வருஷம் 3 வருஷத்தில் கல்யாணம் பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபா கிடைக்கிற நேரத்தில் ஏதாவது சாமா செட்டு அப்படிங்கிறது வாங்கி போடுறது, ஒரு நகை வாங்கி சேர்க்கறது, இது எல்லாமே இந்த ஒரு மாதத்தில் நடக்கும். அப்படிங்கிறது வகையில் இது ஒரு நல்லதொரு மாதம் அப்படின்ட்டு தான் இதை நாம் சொல்லணும். அதே மாதிரி இந்த மாதம் 15ஆம் தேதி ராசிக்குள்ளேயே இருக்கக்கூடிய குருவோட சூரியன் வந்துட்டு சேர்றாரு. அப்போது இது குரு ராஜயோகம் அப்படிங்கிறத உங்களுடைய சொந்த ராசியில் கிடைக்கிது. இந்த குரு ராஜயோகம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்க வழியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையையும் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு அரசு பணியில் இருக்கேன், ஒரு தற்காலிகமாக தான் இருக்கேன், 7-8 வருஷமாக இதிலே ஓட்டி விட்டேன், வேறு வேலைக்கு போக பிடிக்கல, சம்பளம் 10 ரூபா கம்மியாக இருந்தாலும் பர்மனெண்ட் ஆகிரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருந்துட்டேன், ஆனால் ஒன்றும் பர்மனெண்ட் ஆகிற மாதிரி தெரில, விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா என்னான்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே பணி நிரந்தரம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுதான் இந்த குரு ராஜயோகம் அப்படிங்கிறது கொடுக்குது. அதே மாதிரி அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்த்தாலும் கிடைக்கும். ஒரு அரசு தேர்வு வருது, ஒரு இன்டர்வியூ வருது, போகிறேன், ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வருது, எழுதுகிறேன் அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு. கிட்டத்தட்ட அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு அரசு வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத இந்த குரு ராஜயோகம் அப்படிங்கிறது கொடுக்குது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கணக்கு அப்படிங்கிறது சொல்லுது. அதோட குரு ராசிக்குள்ளே இருந்து நன்மை செய்யலை அப்படின்னாலும் அவருடைய பார்வையால் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறத செய்கிறாரு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவே குரு பார்க்கிறார். அப்படிங்கும்போது சொந்த வீட்டு யோகம் அப்படிங்கிறது இந்த குரு சண்டால யோகத்தால் கிடைக்க போகுது. ராகுவ குரு பார்க்குறார். 9ஆம் வீடு அப்படிங்கிறது நின்று போன கட்டிடத்தை திரும்ப நடத்த சொல்லுது. கட்டடத்தை நல்லபடியாக வேலைகள் அப்படிங்கிறத முடிச்சிடலாம். ஒரு ஒட்டு ஒட்டாமல் கிடக்கு, ஒட்டி கிடந்தால் கூட பரவாயில்ல அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் கூட கட்டிடம் ஒட்டு ஒட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தில் கிடைக்கும். அதே மாதிரி சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் சேர்றாங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் அதிகார வர்க்கத்தை பகச்சிக்கக்கூடாது. மேல் மட்டத்தில் ஒரு அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க, ஒரு அரசியல்வாதிகள், பெரிய செல்வந்தர்கள், இவர்களெல்லாம் கொஞ்சம் பகச்சிக்க வேண்டாம். அதே மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புது மாற்றங்கள் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய வருகை அப்படிங்கிறது திருப்தி தரும். இப்போ நான் செய்யக்கூடிய தொழில் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஏதோ 10 ரூபா சம்பாதிச்சா 20 ரூபாயா வருது அப்படின்னா சந்தோஷம் தானே. அப்படி பல நன்மைகள் அப்படிங்கிறதையும் கொடுக்க போகிற ஒரு உன்னதமான ஒரு மாதம். ஸோ அப்புறம் ஏன் ஜோசியரை ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதாவது இந்த செவ்வாய் சிம்மத்துக்கு போன பிறகு
மீனத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்குறாரு. 8ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்படிங்கும்போது கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள், வண்டி வாகன பழுதுகள், தொலை தூரத்தில் போகும்போது தங்க இடம் கிடைக்காம இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுப்பாரு. இரவு நேரத்தில் தூக்கமின்மை அப்படிங்கிறத கொடுப்பாரு. மன உளைச்சல் அப்படிங்கிறத கொடுப்பாரு. அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா வேறு பாதிப்புகள் இல்லாத நல்லது அப்படிங்கிறது நிறைய நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும். மேலும் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் ஆலயம் சென்று வழிபடுங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.